ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெங்களூர் கத்திரி ஒன்று, அதை இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். வாங்க இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நார்மல் சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா யூனிஃபார்மாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் தோசை தவா வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. 5 நிமிஷம் இப்போ கத்திரிக்காய் ஊறிடுச்சு. நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம இனி இதை எடுத்துக்கலாம். மீதி உள்ள கத்திரிக்காயும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.